ஹலோ மக்களே! பரணி சண்முகம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம சண்முகமும் விடுற மாதிரி இல்ல. கண்டிப்பா பாண்டியம்மாள இந்த சௌந்தர பாண்டியன் தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருப்பான். அதனால கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சௌந்தர பாண்டியனோட வீட்லயே இருக்காங்க. அதே சமயத்துல சௌந்தர பாண்டியனும் பாண்டியம்மாள வெளியில கார்ல எடுத்துட்டு போகும்போது, நம்ம சண்முகத்துக்கு காரோட சவுண்ட் கேட்டு எப்படியாவது இவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர பாண்டியனோட காருக்கு பின்னாடியே பரணி சண்முகமும் விரட்டி பாஞ்சு ஒரு வழியாட்டு சௌந்தர பாண்டியன் காரை நிறுத்தி மடக்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்க பாண்டியம்மாள பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். இதை எதிர்பார்க்காத சௌந்தர பாண்டியன் சண்முகத்தை எப்படி சமாளிக்க போறாங்க? அதே சமயத்துல சண்முகம் என்ன செய்தாங்க? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம பரணி சண்முகத்திட்ட இந்த ரூமுக்குள்ளே இருந்தால் தான் தூக்கம் வரல, மாடியில் போய் பேசாமல் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்க வேண்டியதான்னு சொன்ன உடனே நம்ம சண்முகமும் நீ சொல்கிறதும் சரியாதான்ல இருக்குது, அப்போ தான் வெளியில் உன்னோட அப்பா என்ன பண்ணுறான்னு புரியும். வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தோன்னா வெளியில் அவன் எங்கேயாவது போனால் கூட நமக்கு தெரியாது. மாடியில் இருந்தால் ஏதாவது எப்படி ஒரு சத்தம் கேட்கும், அதை வச்சு எப்படியாவது உன்னோட அப்பனை பிடிச்சிடலாம். பாண்டியம்மா அவங்க அப்பன் தான் எங்கேயாவது மறைச்சி வச்சிருப்பான். இன்னைக்கு பிடிக்கலைன்னா அதுக்கப்புறமா எப்போவுமே பாண்டியம்மால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பரணி சண்முகம் மொட்டை மாடிக்கு கிளம்பும்போது நம்ம சண்முகத்துக்கு தண்ணி தாகம் எடுக்குது. அப்படியே தண்ணி குடிச்சிட்டு கீழே டம்ளர் விழுந்துடுது. அதே கட்டிலுக்கடியில தான் பாண்டியம்மாளையும் மறைச்சு வச்சிருக்காங்க. இது தெரியாம நம்ம சண்முகம் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாங்கன்னே சொல்லலாம். வெளியில இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சௌந்தர பாண்டியனுக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. இளச்சனியே சீக்கிரமா வாழ, இதுதான் சரியான சமயம். இந்த சண்முக பையன் மட்டும் திருப்பி வந்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும். இனிமே இவளை வீட்டுல வச்சிட்டு இருக்கிறது சரியே இல்லை. வீட்டுக்குள்ள இருந்தா கண்டிப்பா ஒரு தடவையாவது இந்த சண்முகம் பையன் இவளை பாத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். வா இவளை தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம சௌந்தர பாண்டியனும் சனியனும் சேர்ந்து 2 பேருமா பாண்டியம்மாளை அப்படியே தூக்கி எடுத்துட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. இடையில பாக்கியா வேற வராங்க. ஐயோ பாக்கியா வரா, எங்கேயாவது மறைஞ்சு நிற்போம் சொல்லிட்டு அந்த சீன் எல்லாமே கொஞ்சம் கெத்தா இருந்த சௌந்தர பாண்டியன் கொஞ்சம் காமெடியா தான் காட்டியிருக்காங்க. அதே சமயத்துல நம்ம சௌந்தர பாண்டியனும் சனியனும் சேர்ந்து பாண்டியம்மாளை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டாங்க. நம்ம பாக்கியாவும் என்ன பரணி சண்முகத்தை இந்த ரூமுக்குள்ள காணல, அவங்க எங்க போயிருப்பாங்க இந்த நேரத்துலன்னு சொல்லிட்டு தேடி போறாங்க. அப்படி எல்லா இடத்துல தேடினாலும் இல்லை. சரி மொட்டை மாடியில் ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரணி சண்முகத்தை தேடி போகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம பரணி சண்முகத்திட்ட வந்து இப்படியே இருந்தால் எனக்கு தூக்கமே வந்துடும் போல, கொஞ்ச நேரம் ஏதாவது பேசிகிட்டு இருப்போமா சண்முகமா, ஏதாவது பாட்டு பாடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 2 பேரும் சேர்ந்த மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாட்டு நம்ம பாக்கியா வராங்க. பாக்கியாவை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்களும் வந்து ஏடி பரணி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பரணியும் என்னம்மா எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வரீங்க அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியாவும் இல்லை எதுக்கு தேவையில்லாமல் இந்த மொட்டை மாடியில் இந்நேரத்தில் வந்து இருந்துட்டு இருக்கீங்க, பேசாமல் ரூமில் வந்து உறங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது நம்ம சண்முகமும் இல்லத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் ஏதோ சவுண்டு கேட்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சௌந்தர பாண்டியனும் சன்னியனும் சேர்ந்து இதான் சரியான சான்ஸ் சொல்லிட்டு பாண்டியம்மாளை எப்படியாவது வெளியில் எங்கேயாவது போட்டுடலாமா அப்படின்னு நினச்சி அவங்கள ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. காரில் என்னன்னா என்ன இந்த பாண்டியம்மாளை இந்த பெட்ஷீட்டோட வச்சுட்டு இருக்க முடியாது, யாராவது காரை செக் பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனையில் மாட்டிடுவோம், அதனால இவளுக்கு உயிர் இருக்க மாதிரியே ஒரு செட்டப்பை பண்ணி வச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மாளை உயிர் உள்ள மாதிரி ஒரு கண்ணாடியை மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அப்படியே பின்னாடி சீட்டில் கெட்டி வச்ச மாதிரி வச்சிடுறாங்க. பார்க்குறதுக்கு பாண்டியம்மாள் உயிரோட இருக்க மாதிரியே இருக்குது. அதே சமயத்தில் நம்ம சௌந்தர பாண்டியனும் சனியனும் சேர்ந்து வா ஃபாஸ்டான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கார் சவுண்டு கேட்டது உடனே நம்ம சண்முகத்துக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு ஏல பரணி உன்னோட அப்பன் தான் எங்கேயோ போயிட்டு இருக்கான் போலன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியிலேருந்து கீழே பார்த்தாங்கன்னா ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பாக்கியாவும் என்ன எதுக்கு இந்த நேரத்தில் உங்கள் அப்பா வெளியில் போகிறான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே பரணியும் பாக்கிட்ட வந்து தெரியலையம்மா, கண்டிப்பாக அத்தை இங்கே தான் இருந்திருக்காங்க, அவங்கள எப்படியாவது காப்பாற்றுறதுக்காண்டி தான் நாங்கள் எல்லாரும் தூங்கி இருப்போம்னு சொல்லிட்டு அப்பா இந்த வேலையை செய்ய போயிருக்காங்க. இன்னைக்கு மாட்டலைன்னா என்றைக்குமே அத்தை மாட்ட மாட்டாங்க, எப்படியாவது இந்த வாட்டி அத்தையை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம பரணியும் சண்முகமும் சேர்ந்த மாதிரி வெளியில் கிளம்புறாங்க. சண்முகமும் பரணிகிட்ட வந்து காரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படியாவது இன்னைக்கு பிடிச்சாதான் உண்டுன்னு சொல்லி ஃபாஸ்டாட்டு பைக்கில் வராங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சௌந்தர பாண்டியனும். என்னடா இது சண்முகம் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கே, இவங்கிட்ட மட்டும் நம்ம மாட்டிடவே கூடாது, உண்மையெல்லாம் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சனியனும் நம்ம சௌந்தர பாண்டியனும் காரை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சண்முகமும் பரணிக்கிட்ட நான் தான் அப்போவே சொன்னேன்ல உன்னோட அப்பன் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும், பாத்தியா இந்த நேரத்தில் எங்கே போயிருப்பான்,
அதுவும் இந்த பாண்டியம்மாளை காரில் வச்சு தான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருப்பான், எப்படியாவது கண்டுபிடிச்சிடும்ல, மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் சொல்லும்போது பரணியும், நீ சொல்கிறது எல்லாமே சரிதான் சண்முகம், இது வரைக்கும் நான் நம்பாமல் தான் இருந்தேன், இப்போ தான் அப்பாவோட குணம் எல்லாமே தெரிய வருது, சரி சீக்கிரமாக ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பாக்கியாவும் ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது முத்து பாண்டியன் பாக்கியாட்ட வந்து எதுக்குமா இப்போ முழிச்சிருக்க, எதுக்கு உன்னோட முகமே சரியில்லாமல் இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் போது பாக்கியாவும், இல்லைல்ல உன்னோட அப்பனை தேடி சண்முகமும் பரணியும் தேடி போயிட்டு இருந்தாங்க, உன்னோட அப்பா வந்து இந்த நேரத்தில் கார் எடுத்துகிட்டு வெளியில் போனாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. முத்துப்பாண்டிக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆமாம், உனக்கு புரியலையா, கண்டிப்பாக அத்தையை வந்து அப்பா தான் மறைச்சி வச்சுருக்காங்க, அதனால தான் இந்த நைட்டோட நைட்டாக எப்படியாவது அத்தை எங்கேயாவது அனுப்பிடலான்னு சொல்லிட்டு தான் அந்த காரில் கூட்டிகிட்டு போவாங்க. சரி சண்முகமாக போயிருக்கானா, எந்த திசை பக்கம் போனா அப்படின்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி முத்து பாண்டியன் நம்ம பாக்கியா கிட்ட விசாரிக்கிறாங்க. பாக்கியாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. இப்போ என்ன செய்யறது அப்படி சொல்லிட்டு குழம்பி போய் இருக்காங்க. தனியா சௌந்தரபாண்டியன்ட்ட, என்ன பாண்டியம்மா நிஜமாவே இறந்து போயிட்டாங்களா, பார்க்கறதுக்கு உயிர் இருக்க மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் சௌந்தரபாண்டியனும், ஆமால பின்ன பார்க்கறதுக்கு உயிர் இருக்க மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தானே இப்படி கண்ணாடியெல்லாம் போட்டு நேராக உட்கார வச்சிருக்கோம், அது கூட உனக்கு புரிய மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லிட்டு சனியனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு சண்முகமும் பின்னாடியே துரத்திட்டு வந்து ஒரு கட்டத்தில் சௌந்தரபாண்டியனுக்கு முன்னாடியே வந்து நிற்கிறாங்க. சௌந்தரபாண்டியன் கார் பிரேக்கை ஃபாஸ்ட்டாக போடும்போது நம்ம பாண்டியம்மாள் அந்த இடத்துல கீழே விழுறாங்க. சண்முகமும் சௌந்தரபாண்டியனை பார்த்து, ஒழுங்கு மரியாதையே காரை நிறுத்தி வெளியில் வாங்க, கதவை திறங்க அப்படின்னு சொல்லும்போது சௌந்தரபாண்டியன் திறக்கிற மாதிரியில் என்ன நடந்தாலும் இந்த பாண்டியம்மாளுக்கு விஷயம் வெளியில் தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு சௌந்தரபாண்டியன் ஒரு முடிவோடு இருக்காங்க. சௌந்தரபாண்டியனும் சண்முகத்தை பார்த்து, சண்முகம் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் என்னோட காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், நான் தான் அப்போவே சொன்னேன்ல எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஒருத்தருமே இங்கே இல்லைன்னு சொல்லும்போது சண்முகமும் விடுற மாதிரி இல்லை, ஒழுங்கு மரியாதை கார் டோரை இப்போ ஓப்பன் பண்ணுறீங்களா இல்லைன்னா இதை உடச்சிடவா அப்படி சொல்லிட்டு சௌந்தரபாண்டியனை மிரட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சௌந்தரபாண்டியனும் வெளியில் வராங்க. சரி பாண்டியம்மாளை எங்கே ஒழிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகமும் கார் பக்கமாக தேடுறாங்க. ஆனால் நம்ம பாண்டியம்மாள் கீழே இருக்காங்க, இதை கொஞ்சம் கூட கவனிக்கலை. அதே சமயத்தில் சௌந்தரபாண்டியனும் சண்முகத்தை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சண்முகம், உங்ககிட்ட தான் அப்போவே சொன்னேன்ல, நான் சும்மா தான் வெளியில் வந்தேன், இந்த காரில் ஒன்று யாருமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் பரணியை பார்த்து, அவன் தான் நம்பாமல் பேசுகிறான், நீ என்னோட பொண்ணு தானேம்மா, நீயாவது என்னை நம்ப வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே பரணியும், இது வரைக்கும் உன்னை நம்பிட்டு தான்ப்பா இருந்தேன், இனிமே உன்னை பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும், நீ இதுவும் செய்வ இதுக்கு மேலேயும் செய்வ, அத்தை இப்போ எங்கே, ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, ஒழுங்காக காரை நல்லபடியாக செக் பண்ணதுக்கு எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரபாண்டியன்ட்ட கேட்டாலும் சௌந்தரபாண்டியன் விடுற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் நம்ம சண்முகம் உள்ளே பார்க்கும்போது பாண்டியம்மாளை கவனிச்சிடுறாங்க. என்ன அப்போ உள்ளே இருக்கிறது யாரா, இனி என்ன நடித்தாலும் யாரும் உன் நடிப்பை நம்ப போகிறதே இல்லை, இனி இந்த பாண்டியம்மாளை நான் விட்டு வைக்க போகிறதில்ல, எவ்வளோ தைரியம் தான் என்னை குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு எங்கள் வீட்டிலே இருந்து நாங்கள் போட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணுவான், இவளெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன், என்னோட கையால் தான் இவளுக்கு நான் சாகு அப்படிங்கிற மாதிரி சண்முகமாக அந்த இடத்துல சரியாக கோபப்பட்டு நம்ம பாண்டியம்மாளை அடிக்கிற மாதிரி வராங்க. அந்த இடத்துல பாண்டியம்மாள் மயங்கி விழுற மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சுற்றி இருந்த சௌந்தர பாண்டியனும் சண்முகம் அவள் என்னோட அக்காவை என்னெல்லாம் செய்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.